This video is sponsored by BuyMart ஷாப்பிங் ஆப். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 7.7 ரேட்டிங் வாங்கின ஒரு அனிமி தான். அதுதான் கிளாஸ் ரூம் ஆஃப் ஃபெலைட். இந்த அனிமி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இது ரியல் லைஃப் பேஸ்ட் இன்சிடென்ட்ஸ் இந்த அனிமியில் நிறையவே இருக்குது. ஸ்டார்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூல் இருக்குது. அந்த ஹை ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க. அந்த ஹை ஸ்கூலில் படித்து முடித்தா ஒரு நல்ல ஜாப், நல்ல பேஸ்ட், ஒரு ஹை லைஃப் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்கூலில் உள்ள வரணும்னா நல்ல ஸ்கோர்ஸ் இருக்கணும், அந்த எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் வந்து 4 குரூப்பாக பிரிக்கிறாங்க, ஏபிசிடி அப்படின்னு இந்த கிளாஸில். ஏபிசிடிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி இந்த எல்லாமே பிரிஞ்சிருக்கும். இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கும். ஒன்ஸ் வந்து ஸ்கூலுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு அவுட் சைட் என்வரன்மெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளியே போக முடியாது. இந்த ஸ்கூலுக்குள்ளே இல்லாத எதுவுமே கிடையாது. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், ஷாப்பிங் மால்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து எப்படி வாங்கலாம்னா அங்கே வந்து மணியை யூஸ் பண்ண முடியாது. ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 lakh பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஏற்றது மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எது வேணால் வாங்கிக்குவாங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம டி கிளாஸ் பேஸ் தான் சினாரியோ போகும். ஏபிசிங்கிறது டாப் கிளாஸஸில் இருக்கிறவங்க, டி வந்து வேர்ஸ்ட்டாக பண்ணுவாங்க. டி கிளாஸில் இருக்க யாரும் ஏ கிளாஸ்க்கு போனதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவங்க பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் அடுத்த கிளாஸ் டிசைடில் ஆகும். இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு ரூல் இருக்குது, பாயிண்ட்ஸை வச்சு நம்ம எதை வேணால் அந்த ஸ்கூலுக்குள்ளே வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அயனட்டோ அப்படிங்கிற ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவர் வந்து வெளியே எப்படி போர்ட்ரேட் பண்ணிப்பாருன்னா ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி. அவர் பெருசாக யார் கூடயும் இன்ட்ராக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண மாட்டார். இவர் வந்து சைலண்ட்டாகவே தான் மோஸ்ட்லி இருப்பார். இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டி கிளாஸில் இருக்கவங்கலாம் பாயிண்ட்ஸை கண்ணாமண்ணு செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை எப்படி இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் பேஸ்ட், உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டில் உங்களுக்கு மந்த்லி ஸ்கோர்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் எல்லாருமே நல்லா செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மாதம் நமக்கு தான் பாயிண்ட்ஸ் வரும்ல, அதை வச்சு எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. 1 month முடியுது, அப்போ பாயிண்ட்ஸ் வரும்னு பார்க்குறாங்க. யாருக்குமே பாயிண்ட்ஸ் வரல. என்னென்னு பார்த்தா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் யாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணல டெஸ்ட்டில் எதுலேயுமே, ஸோ உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியது உங்கள் கிரெடிட்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் டெஸ்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து கிளாஸ் டியில் வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க தான் ஹீரோயின்ங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போதைக்கு. அவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து அவர்கிட்ட மட்டும் பேசுவார், பேசி இன்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிளாஸ் ஏக்கு போகணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருப்பாங்க. அவங்க பிரதர் தான் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏவோட மொத்தமாக ஸ்கூலுக்கே பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட். ஸோ வந்து நிறையா அவர் வந்து கிளாஸ் டியிலிருந்து கிளாஸ் ஏ போகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. பட் கிளாஸ் டியில் அவங்க இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ வந்து ஹீரோ இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணுவார். இங்கே நிறையா இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். அவர் வந்து சைக்காலஜிக்கலாக எப்படியெல்லாம் ஒரு பர்சன்ஸை மேனிபுலேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி இந்த அனிமி ஃபுல்லாகவே சொல்லுது. இது ஓவராலாக பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ லேக் ஆகுது, இருந்தாலும் எண்ணில் அவர் பண்ணுற ட்ரிக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு.